வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் பார்க்க போகிறது முறுக்கு. அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தேங்காய் பால் முறுக்கு. நம்மளோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜில் கூட நம்மளோட சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்காய் பால் முறுக்கு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். 200 கிராம் பச்சரிசி, 50 கிராம் வெள்ளை உளுந்து, 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட். 2 கப் துருவின தேங்காய், அரைச்சி 1 டம்ளர் அளவுக்கு திக்கா பால் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வெண்ணெய். இது நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நீங்கள் கடையில் வாங்கினா நார்மல் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் எள்ளு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வந்துட்டு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. 2 hours later. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு துணி மேலே அரிசியை போட்டு ஃபேன் கடியில் வச்சு காய வச்சுக்கோங்க. கையில் ஈரம் ஒட்டாத அளவுக்கு காஞ்சா போதும். அரிசி கையில் ஈரம் இல்லை ஒட்டாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இனிமேல் மிக்ஸி ஜாரில் போட்டு மாவு பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப நைஸாக வேணும், அதனால் சலிச்சு எடுத்துக்கலாம். சலிக்கும்போது கடைசியாக இது மாதிரி வரும். இதை திரும்பவும் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சலிச்சிக்கோங்க. இது மாதிரி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் உளுந்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உளுந்தோட வாசம் வர வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனிஷ் ஆக வேண்டாம். உளுந்தோட வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா அதை ஒரு ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஜாரில் உளுந்து எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக சலிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து மாவையும் சலிச்சு எடுத்தாச்சு. இப்போது தேங்காய் பால் அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு ஜாரில் தேங்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் மேலே ஒரு துணி போட்டுட்டு அதுக்குள்ளே ஊற்றிடுங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் நல்லா புழிஞ்சி எடுத்துருங்க. ஓகே, தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போது முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு, உளுந்து மாவு, வெண்ணெய், பெருங்காயத்தூள் அண்டு எள்ளு. நீங்கள் ஜீரகம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் பிடிச்சா இப்படி பிடிக்க வரணும், அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம், மொத்தமாக ஊற்றக்கூடாது. இந்த பதம் வர அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவு காஞ்சி போயிடக்கூடாது, அதனால ஒரு மூடி போட்டு இல்லாட்டினா ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பேனில் முறுக்கு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். முறுக்கு புளிகிற அச்சில் ஃபுல்லாக மாவு ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியோட ஃப்ரண்ட் சைடு இல்லாட்டினா பேக் சைடில் முறுக்கு புளிஞ்சிக்கோங்க. எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆயில் சூடாயிடுச்சான்னு தெரிஞ்சிக்க ஒரு சின்ன பீஸ் மாவு போடுங்க. எண்ணெயில் போட்டதும் மேலே பொரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். கரண்டியை ஆயிலில் வச்சுட்டு லைட்டாக ஒரு ஷேக் பண்ணால் ஈஸியாக முறுக்கு எண்ணெயில் போயிடும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் முறுக்கை புரட்டி போட்டுக்கோங்க. ஒரு 2 or 3 டைம்ஸ் புரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம். முறுக்கு வந்துட்டு ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒயிட்டாக இருக்கும்போதே எடுத்துக்கலாம். சூப்பராக தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பால் முறுக்கு ரெடி. பார்க்க சூப்பராக வந்திருக்கு, நல்லா ஒயிட்டாக இருக்குது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், செம்மையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனல் தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட டிஷ்ஷஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.